இப்போ ப்ரீப்ளீட் பண்ண போகிற சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது என்னோட அண்ணியோடது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபங்க்ஷன் கட்ட வேண்டிய சாரியை ப்ரீப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அண்ணியோட சாரீ தான் எடுத்திருந்தேன். இந்த சாரியை செலக்ட் பண்ணது நான் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எப்போவுமே மேரேஜுக்கு தான் ரெட் கலர் எடுப்போம். இவங்க வந்து மேரேஜ் க்ரீன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெட் கலர் எடுத்தாச்சு. செஸ்ட் ப்ளீட் வந்து நிறையா வச்சாலும் வைங்க, ஆனால் சைடு மட்டும் தெரியாமல் நீட்டாக ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டுமே ரொம்ப பல்காக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 ப்ளீட் மட்டும் எடுத்து நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டேன். உங்களில் யாருக்காவது இதே மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் ஜஸ்ட்டு ₹100 பேமெண்ட்டுக்கு படிக்கணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீட்டாக சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ண பிறகு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ப்ளஃபி ப்ளீட்ஸ் அண்ட் ஹேங்கர் ஃபோல்ட் இதுவுமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீட்டாக பாக்ஸ் ஃபோல்ட் உங்களாலையும் ₹100 பேமெண்ட்டுக்கு தாராளமாக கற்றுக்க முடியும். நீட்டாக சென்டர் ப்ளீட் செஸ்ட் ப்ளீட் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோன்றக்கால அப்படியே வைக்க முடியாது. ஸோ கவரில் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சாரீ பேக்கிங் கவரையும் எடுத்து நீட்டாக செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து நல்ல நேரம் முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் டக்குன்னு கட்டியாச்சு. அவங்களுக்குமே செம்ம சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் ₹100 பேமெண்ட்டுக்கு படிக்கணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.